الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العزيز الحكيم. وقال الله سبحانه وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. وقال تعالى فأينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يقبض العلم انتزاعا ينتزعه من العباد ولكن يقبض العلم بقبض العلماء حتى إذا لم يبق عالما اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فأفتوا بغير علم وضلوا وأضلوا. رواه البخاري. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்படையில்லாத பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான புனித ஜும்மாவுடைய நாள், ஒரு மிகப்பெரிய துயர செய்தியோடு இன்றைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். நம்முடைய வட்டாரத்தினுடைய, நமது மஹல்லாவினுடைய மிக மூத்த அறிஞர் பெருமக்களில் ஒருவராக இருக்கின்ற நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த ஹஜரத் தாஜுத்தீன் பெருந்தகை ஹஜரத் அவர்கள் இன்று மரணமான செய்தி நம்மை எல்லாம் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு துயரத்தினுடைய சம்பவத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை, சில செய்திகளை அல்லாஹ் தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறான். அது எப்பொழுது நடக்கும், அது எங்கே நடக்கும், அதற்கான அறிகுறி என்ன, எதுவும் தெரியாத சூழ்நிலைகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. கியாமத்து நாளுடைய அடையாளம் இருக்கலாம், ஆனால் கியாமத்து நாள் எப்போ வரும் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதே போல அல்லாஹ் ஒரு 5 விஷயங்களை சொல்கின்ற பொழுது, ஒரு அடியான் எங்கே சம்பாதிப்பான், அதே போல மழை எப்பொழுது பெய்யும், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். அதே போல அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்வான், வமா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அர்தின் தமூத். ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்பது கூட அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். மரணத்தினுடைய அறிகுறிகள் ஏராளம் இருக்கலாம், அதற்கான நோய்கள் கூட வந்து விடலாம், ஆனால் மரணம் என்பது அது அல்லாஹ் நிர்ணயித்த ஒன்று. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்வான், ஃபஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த அளவிற்கு என்று சொன்னால், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, மிக கடுமையான பிரம்மாண்டமான மலைகள், பாற கற்களில் நீங்கள் ஏறி அமர்ந்து கொண்டாலும் கூட, யுத்ரிக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வந்து சேர வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் கட்டாயமாக மரணம் வந்து சேர்ந்து விடும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, அதனால்தான் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டும், சோதனையான மரணங்களை விட்டும், விபத்துக்குண்டான மரணங்களை விட்டும் இறைவா எங்களை காப்பாற்றுவாயாக. ஒவ்வொரு நேரத்தினுடைய பின்னாலும் நாம் அடிப்படையாக அத்தியாவசியமாக செய்யக்கூடிய துவாக்கள்ல இந்த விஷயத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நாம் பல விஷயங்களை விலகிக் கொள்ள வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிற சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துக்கு சமீபத்துல ஒரு நிகழக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை ஹதீஸ்ல சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, கியாமத்துடைய சமீபத்துல அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க கல்வி, குர்ஆனினுடைய கல்வி, ஹதீஸினுடைய அறிவு, மார்க்கத்துடைய அறிவை அல்லாஹ் சிறுக சிறுக அல்லாஹ் உயர்த்தி விடுவான்.
அப்ப அது எப்படி உயர்த்தப்படும்? திடீரென்று குர்ஆன் காணாம போயிருமா? புத்தகங்கள் காணாம போயிருமா? சட்டங்கள் காணாம போயிருமா? அது எல்லாம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வு எப்படி நடக்கும் என்பதை விவரித்து காட்டினாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த இல்மை, மார்க்க கல்வியை, மார்க்க அறிவை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் உலகத்தை விட்டு கைப்பற்ற மாட்டான். மாறாக அந்த மார்க்க கல்வி எப்படி அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னா பெருமானார் சொன்னார்கள், உலமாக்களுடைய மரணங்களை கொண்டு அந்த செய்திகள் எல்லாம் மறைந்து போகும். குர்ஆனில் நன்கு தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் மரணம், குர்ஆனுடைய கல்விகள் குறைந்து போகும். ஹதீஸுடைய தேர்ச்சி பெற்ற ஹதீஸ்களை வல்லுநர்கள் மரணம், அந்த ஹதீஸ் சம்பந்தமான சட்டங்கள் தொலைந்து போகும். ஒரு மார்க்கத்தினுடைய சட்டங்களை கற்ற ஒரு முஃப்தி அவர் மரணிக்கின்ற பொழுது மார்க்கத்துடைய சட்டங்கள் கரைந்து போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படியாக அல்லாஹ் உலமாக்களுடைய மரணம் ஏற்பட்டு கடைசியாக எந்த உலமாக்களும் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அந்த உலமாக்கள் இல்லாத சமுதாயம் கடைசியில் இத்தகதன் நாசுரு ஊசன் ஜுகாலா, தங்களின் தலைவர்களாக, மார்க்கத்தின் வழிகாட்டிகளாக அறிவியனர்களை, மடையர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படும், தவறான முறையிலே சட்டங்களை சொல்லி தானும் மொழிகெட்டு பிற மக்களை மொழிகெடுப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, அதனால ஒரு ஆலிமுடைய மரணம் என்பது அது மற்ற மரணங்களை போல அல்ல. ஒரு ஆலிமுடைய மரணம் அது மார்க்கத்துடைய விஷயத்தில் ஏற்படுகின்ற ஒரு குறைக்கு சமமான விஷயம். அருமையான அல்லாஹ் நடிகார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அற்புதமான வாசகம் சொல்றாங்க, மௌத்து அல்ஃபி ஆபிதின், 1000 ஆபிதுகளுடைய மரணம். 1000 ஆபிதுனா யாரு? இரவெல்லாம் நின்று வணங்குவாரு, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாரு, பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பாரு, அவர்தான் ஆபிது. ஒரு 1000 ஆபிதுகளுடைய மரணம் அதை விட மிக கடுமையான, உலகத்திற்கு பாரமான, சோதனையான மரணம் என்னன்னா சொன்னார்கள், ஆலிமின் பஸீரின் பி ஹலாலில்லாஹி வ ஹராமிஹி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிந்த, ஹலால் எது, ஹராம் எது, மார்க்கம் என்ன என்று தெரிந்த ஒரு ஆலிமுடைய ஒரே ஒரு மரணம் இருக்கிறது. 1000 ஆபிதுகளை விட, சிறந்த வணக்கசாலிகளை விட இந்த சமுதாயத்திற்கு கடினமானது, சோதனையானது என்று சொன்னார்கள். அருமையான அல்லாஹ் நடிகார்களே, எனவே ஒரு ஆலிமுடைய மரணம் என்பது சமுதாயத்தில் நிகர செய்யப்பட முடியாத, ஈடு செய்யப்பட முடியாத ஒரு துக்கமாக அனுசரிக்கப்படுகிறது. இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தை சொன்னார்கள். ஆலிம்கள் சம்பந்தமாக, சிறப்புகள் சம்பந்தமாக எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களிலும் இமாம் ஹசன் பஸரியுடைய இந்த வார்த்தை நீங்க பார்க்க முடியும். என்ன சொன்னாங்க தெரியுமா? மௌத்துல் ஆலிமி சுன்னத்துன் ஃபில் இஸ்லாம். ஒரு மார்க்க கல்வி கற்ற ஒரு ஆலிமுடைய மரணம் இருக்கிறது, அது இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட ஒரு வெற்றிடம், ஒரு காலியிடம். சொல்லிட்டு சொன்னாங்க, லா யசுத்துஹா ஷிகுன் மக்தலஃபல் லைல் வன் நஹார், இரவு பூமி, இரவு பகல் ஏற்படுகின்ற காலம் எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் இருக்கின்ற காலம் எல்லாம் அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒரு ஆலிமுக்கு பகரமாக இன்னொரு ஆலிம் வர முடியும், ஒரு ஆலிமை விட சிறந்த ஆலிம் கூட வர முடியும். ஆனால் ஒரு ஆலிம் இருக்கின்ற பொழுது அவருக்கென்று அல்லாஹ் கொடுத்த தன்னிகரான ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை எதை செய்தாரோ அதை அவருக்கு பின்னால் சில காலங்கள் செய்ய முடியாமல் போகலாம். அருமையான அல்லாஹ் நடிகார்களே, அதனால தான் ஒரு ஆலிமுடைய மரணம் அது குடும்பத்தாருக்கு மட்டும் நஷ்டம் அல்ல, அது ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கு நஷ்டம். அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது நாம் எல்லாம் ஒரு துக்கமாக நாம் ஒரு அனுசரிக்கின்ற இந்த நேரத்திலே நாம் எல்லாம் ஹஜ்ரத் பெருந்தகை தாஜுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இழந்திருக்கின்றோம். அவர்களை பற்றி நமக்கு ஏராளமான விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். பொதுவாக உலமாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்தெந்த உலமாக்கள் தங்கள் ஊர்களிலே இருக்கிறார்களோ அவர்களை பற்றி பொதுவாக தெரியாது. ஏன்னா தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய தெரிந்த நபர், ஒரு உறவினர், நம்முடைய குடும்பத்தார் என்பதாக தான் பார்க்கப்படும். அதே போல இமாம் ஹலீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீரனூரை சேர்ந்தவங்க, அவங்க வாழ்கின்ற காலம் வரைக்கும் அவர்களை பற்றி முழு உலகத்துக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யார் என்பதை கீரனூர் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க மௌத்தான சமயத்துல அந்த இமாம் அவர்களை, ஹஜ்ரத் அவர்களை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தை வைத்துதான் அந்த ஊர் தெரிந்து கொண்டதாம் நம்முடைய ஊரில் இப்படிப்பட்ட ஒரு ஆலிம் வாழ்ந்தாரா என்று. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தாஜுதீன் ஹஜ்ரத்தை பொறுத்து நம்முடைய பார்வையில் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதல்ல, தமிழகத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் அறிஞராக பார்க்கப்பட்டவர். இந்த ஜமாத் உலமா, தமிழ்நாடு ஜமாத் உலமா இன்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறுபட்ட சேவைகளை தலைமை ஏற்று நடத்துகிறார்கள். இன்னைக்கு ஜமாத் உலமா பிரபல்யமாக இருக்கிறது. ஆனால் 20 வருடங்களுக்கு முன்பாக ஜமாத் உலமா என்பது யாருக்கும் தெரியாத ஒரு அமைப்பு, யாருக்கும் தெரியாத ஒன்று. ஜமாத் உலமாவுடைய நோக்கம் தமிழகத்தை வழிநடத்த வேண்டும், உலமாக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த காலங்கள்ல நாமக்கல் மாவட்ட ஜமாத் உலமா கிடையாது.
நாமக்கல் மாவட்டத்தில் ஜமாத் உலமா இல்லாத காலங்களில் ஜமாத் உலமாவுடைய சேவை எடுத்துக்கொண்டு வந்து தெருக்கள் தோறும் மஹல்லாக்கள் தோறும் ஜமாத் உலமாவுடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்திய ஹஜரத் பெருந்தகையில் ஒருவராக நம்முடைய ஹஜரத் இருக்கிறார்கள். அதே போல ஒரு புத்தகம் மக்தூமியாவுடைய ஒரு அரபிக் கல்லூரி மாபெரும் பழைய மதரசாது பள்ளப்பட்டில் இன்னைக்கு இருக்குது. அந்த மதரசாவுடைய லைப்ரரியில ஒரு புத்தகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புத்தகம் என்னன்னா, கடந்த 30 வருடங்களில் தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம்கள் தமிழகத்தில் இஸ்லாத்திற்காக உழைத்த அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களில் அந்த பட்டியலில் நம்முடைய ஹஜரத் தாஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய குறிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, ஹஜரத் அவங்க ஏராளமான சிந்தனை கொண்டவர்கள். அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாலேயே எருமப்பட்டியில இந்த வளர்ச்சி காலங்கள்ல தாருஸ்ஸலாம் என்ற ஒரு கல்வி அறக்கட்டளை அதை நிறுவனாக. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, நீ கல்வியை உண்டாக்க வேண்டும், கல்வி பான்களை உருவாக்க வேண்டும், அறிவு படைத்த பெருமக்களை உருவாக்க வேண்டும் என்று 20 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஊரில் அறிவு கட்டளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள். அதே போலத்தான் அல்லாமா இக்பால் என்ற அடிப்படையிலே ஒரு சங்கம் இதற்கு முன்பாக தீனுல் இஸ்லாம் என்ற சங்கத்திற்கு முன்பாக இருந்தது. அந்த காலத்தில் இதை உருவாக்கி நம்முடைய மஹல்லாவை சேர்ந்த மர்ஹூம் அபூபக்கர் அவர்கள், நம்முடைய மஹல்லாவை சேர்ந்தவர் அவர்களும் ஹஜரத் அவர்களும் ஒன்றாக இணைந்து வாலிபர்கள் மத்தியிலேயும் சரி சமுதாயத்திற்கு மத்தியிலேயும் சரி தீனை கொண்டு சேர்ப்பதற்காக அந்த காலங்களிலேயே மிகப்பெரிய உழைப்பை செய்யறதாக எல்லாம் நம்முடைய ஊர் பெருமக்கள் சொல்லி தெரியப்படுகிறது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, அதே போலத்தான் ஒரு பள்ளியை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பள்ளி அதை சுற்றி ஒரு மஹல்லா என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்று ஹிதாயத் நகர் என்ற ஒரு மஹல்லா உருவாயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய விதையாக ஹஜரத் இருக்கிறார்கள். சொல்ல போனா எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஒரு பள்ளி ஆரம்ப காலத்துல ஒரு சிறு கூரைகளாக உருவாக்குன ஒண்ணு. எல்லாரும் கேட்ட என்ன வார்த்தை கேட்டாங்கன்னா, எருமப்பட்டி டவுன்ல ஒரு பள்ளி இருக்குது, கைகாட்டில மர்கஸ் இருக்குது, இடையிலேயே ஒரு பள்ளி உருவாக்குறீங்க, என்ன தேவை இருக்குது என்று கேட்டாங்க. ஆனா ஹஜரத் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அன்று கூரையை அமைத்து ஒரு பள்ளி உருவாக்குனாங்க. தன்னுடைய யாருடைய உதவி கொண்டல்ல, தான் வசூல் செய்த, தான் வைத்திருந்த பணம், தான் மக்களிடத்திலே சென்று கேட்ட பணம், அதை வச்சு ஒரு பள்ளி அமைக்கிறாங்க. அதற்கடுத்து அதாவது ஷீட்டு போட்டு அடுத்த ஒரு பள்ளியா உருவாகுது. அந்த பள்ளி வந்ததுக்கு பின்னாலதான் இது ஒரு மஹல்லாவை உருவாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட குடும்பங்கள் ஹிதாயத் நகருக்கு போறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு அந்த ஷீட்டு போட்ட பள்ளி நீங்க சென்று பாருங்கள், பிரம்மாண்டமான பள்ளியாக அடுக்கு பள்ளிகளாக என்று அது உருவாகி இருக்கின்ற சூழ்நிலை. ஆனால் மிகப்பெரிய கைசேதமான விஷயம் என்னன்னா, அந்த பள்ளியுடைய முழுமையான திறப்பு விழாவுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஹஜரத்துகளை இழந்து விட்டோம். அதுக்கு அவங்க சமீபத்துல தொழுகையை உருவாக்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சாங்க. திறப்பு விழா பின்னால பண்ணலாம், ஐவேளை பரலான தொழுகை மட்டும் தொழ ஆரம்பிச்சிடலாம், மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாம என்ன திறப்பு விழா பண்ணலாம் சொல்லி என்னை பார்க்க வந்தாங்க. நான் திருச்சிக்கு போயிருந்தேன். போயிட்டு வர சமயத்துல எனக்காக காத்திருந்து அவங்களுக்கு கூட காசிம் பாய் அவங்களும் கூட வந்து பார்த்தாங்க. நான் கேட்டேன் ஹஜரத்திட்ட, ஹஜரத் இவ்வளவு அவசரமா இன்னும் கொஞ்ச நாள் போனா அதை செஞ்சிடலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் போனா அது முடிஞ்சிடும், இத்தனை லட்சங்களே நமக்கு தேவைப்படுது, அது முடிஞ்சோன்னு மொத்தமா திறக்கலாம்ல. அதாவது 2 விஷயத்த சொன்னாங்க. ஒண்ணு, தொழுகை ஆபாதாக்கிட்டோம்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர ஆரம்பிச்சிடும், அதுவே பெரிய உதவியாயிரும். 2வது சொன்னாங்க, யாருக்கு மௌத் ஹயாத்துடைய காலங்கள் யாருக்கு இருக்குது என்று தெரியாது, அதனால் நான் இருக்கும் பொழுது அங்க தொழுகை நடப்பதை பார்த்து விடும் என்று நினைத்து எல்லா மஹல்லாவுடைய நிர்வாகிகளை அழைத்து அங்க தொழுகை ஆரம்பித்து வைத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, பெரிய செல்வந்தர் கைகளோ செல்வம் உள்ளவர்களோ லட்சாதிபதி கோடீஸ்வரர் அல்ல, ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஒரு விதை, அந்த எண்ணத்தின் காரணமாக என்று ஒரு ஹிதாயத் நகர் என்ற மஹல்லாவும் ஒரு பள்ளிவாசல் அருமையாக உருவாகி இருக்கின்றது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, பல்வேறுபட்ட உலமாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹஜரத் அவர்கள் எங்கெல்லாம் பயான் நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ அந்த நிகழ்ச்சிக்காக தரப்படக்கூடிய காசுகள், வந்து பேசக்கூடிய பேச்சாளர் அவங்களுக்கு சின்ன ஹதியா தரப்படும். என்ன பெருசா தந்துட போறாங்க, அந்த ஹதியால இது மிச்சமாக இருக்குதோ அந்த பணத்தை எல்லாம் பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக அதை செலவு செய்திருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ் நடிகார்களே, சேலம் அபு தாஹிர் ஹஜரத் அவர்கள் தீனுல் இஸ்லாமுடைய மிகப்பெரிய ஒரு கல்வி அறிஞர், தமிழகத்துடைய மாபெரும் கல்வி அறிஞர். அவங்க கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா, இன்னஹு சாஹிபுல் வரகா. ஹஜரத் யாருன்னா பேப்பர் உடையவர். என்ன அர்த்தம் தெரியுமா, ஹஜரத் உள்ளத்துல என்ன தோணுனாலும் மார்க்க விஷயங்களை உடனடியா நோட்டீஸா தொகுத்து உடனே வெளியிட்டுருவாங்க.
ஒரு நிர்வாகிகளுக்கான பொறுப்பு என்ன, உலமாக்களுக்கான பொறுப்பு என்ன, தொழுகையின் ஒழுக்கம் என்ன, மிஸ்வாக்குடைய ஒழுக்கம் என்ன, இது மாதிரியான விஷயங்களை நோட்டீஸா தொகுத்திருக்க சொல்லுவாங்க. அதுல இதை நீங்களும் படிங்க, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய கொடுங்க, ஏன்னா என் பேச்சு கரைஞ்சு போயிடலாம், என்னுடைய நோட்டீஸ் பத்திரமா இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி ஏராளமான நோட்டீஸ்களை ஹஜ்ரத் அவர்கள் சிறு சிறு பணிகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்காக யார்ட்டி பொருளாதாரம் கேட்டதில்லை. தன்னிடத்துல என்ன இருக்குமோ அதை வைத்து செய்யக்கூடிய ஒரு ஆலிமாகத்தான் நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் இன்று தமிழகத்தினுடைய பெரும் உலமாக்களாக நீங்க யாரை பார்க்கிறீங்களோ, காதா நிஜாமுதீன் ஹஜ்ரத் அவர்கள், SS ஹைதர் அலி மிஸ்பாஹ் ஹஜ்ரத் அவர்கள் தமிழகத்தில் மூத்த உலமாக்களாக இருக்கிறார்களோ, அவர்களின் சரிக்கு சமமான அந்தஸ்தாக ஹஜ்ரத் அவர்கள் தமிழகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் எந்த மீடியா இல்லாத காலம், பெரிய உலமாக்களை ஆதரிக்கும் காலம் இல்ல, அந்த காலத்திலே கூட தமிழகத்தின் மூத்த உலமாக்களை எல்லாம் சந்தித்து மீலாது விழா காலங்கள், ரபீஉல் அவல் மாதங்கள், இது போன்ற காலங்களில் எல்லாம் நாமக்கல் மாவட்டம் உட்பட எத்தனையோ மாவட்டங்களில் பயான் நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த சமுதாயத்திற்கு மார்க்கத்தின் விஷயம் கொண்டு சேர வேண்டும் என்று பல்வேறு நூற்றுக்கணக்கான பயானுடைய நிகழ்ச்சிகளை ஹஜ்ரத் தன்னிச்சையாக தான் வசூல் செய்த பணத்தின் மூலமாக அவர்கள் நிகழ்ச்சி நடத்திருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவெல்லாம் இன்று சொல்லப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய பெரிய விஷயம். ஹஜ்ரத்தை பார்த்த ஒரு அற்புதமான தன்மை என்னன்னா, பெரிய கொடைவல்லல், அவங்க பெரிய சம்பளம்லாம் வாழ, அவங்க இருந்த ஊர்ல இமாமத்துல இருக்கும் போது பெரிய சம்பளம்லாம் இல்ல, ஒரு இமாமுக்கு என்ன சம்பளம் இருந்துற போது பெருசா. ஆனா ஹஜ்ரத் பாருங்க, எப்ப ஊருக்கு வந்தாலும் என்னை சந்தித்த காலங்களில் எல்லாம் கடந்த 4 வருடத்தில் எப்ப ஊருக்கு போயிட்டு ஒரு நீண்ட இளவேலி 1 மாதம் 2 மாசம் கழிச்சு வரும்போதெல்லாம் முசாஃபஹா செய்கின்ற பொழுதெல்லாம் 100 ரூபாய் கொடுப்பாங்க. எப்போ முஸ்தாபா 100 ரூபா இருக்கும். இது எனக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க நான் நினைச்சேன். அப்ப உலமாக்களை பார்க்கின்ற பொழுது என்னை போன்ற எத்தனையோ இளம் உலமாக்கள், நன்றாக படிக்கின்ற வாலிபர்களுக்கு எல்லாம் முசாஃபா செய்கிறேன் என்ற பேரில் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். என்னங்க பெருசா சம்பாதிச்சிருப்பாங்க. கொடுக்கும்போது உதவ கேட்டேன், எதுக்கு வரும்போதெல்லாம் முசாஃபா செய்றீங்க, அதுவே பெரிய பாக்கியம், ஏன் பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்ப சொன்னாங்க, நான் சில நேரங்களில் என் வாழ்வில் செய்ய முடியாததை எல்லாம் இளம் உலமாக்கள் செய்வதை பார்க்கிறேன். அந்த கண் குளிர்ச்சி, ஆனந்த மகிழ்ச்சியில இந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு போறேன், இதனால் நீங்க தான் ஒண்ணு செய்வீங்கல்ல, அதுல இருந்து நான் நன்மை திருடிக்கலான்னு பாக்குறேன். அந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர்கள் வரும். ஒரு ஆளுடைய சம்பளம் பெரிய இருந்துடாது, ஆனாலும் சம்பாதித்ததை சேவிங் பண்ணணும், பெரிய லெவல்ல உருவாக்குன்ற ஆசை இருந்ததில்லை. ஒரு சில மஹல்லாக்களை நாம் பேசுற வகையில சொல்றாங்க, எத்தனையோ கிராமங்கள்ல சத்தம் இல்லாமல் அந்த பள்ளிவாசலுடைய கிராம பள்ளிகளுக்கு தான் வியாபாரம் செய்கின்ற பாய்களை எல்லாம் தானமா கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல் அதுக்கு போவாங்களாம், போயிட்டு ஏங்க பள்ளி பாய் இப்ப இருக்குது, பாய் சரியா இல்லையே, கொஞ்சம் இருங்கன்ட்டு பாய் சொந்தமாக ஆர்டர் செய்து தன் பாயை கொண்டு வந்து முசல்லா வாங்கி கொடுத்துட்டு, நான் வாங்கி கொடுத்து யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஆலிமுடைய மரணம் அது ஈடு செய்யப்பட முடியாதது. ஒரு 1000 ஆபிதுகளுடைய இழப்பை விட ஒரு ஆலிமுடைய இழப்பு கடுமையானது என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற சேவைகளை எல்லாம் ஒரு ஆலிமால் மட்டுமே செய்ய முடியும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, வாழ்ந்த காலத்திலே ஹஜ்ரத் அவர்கள் மிகுந்த எளிமையான நபர், மிகுந்த எளிமை. எந்த அளவுக்கு அப்படின்னா, தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் ஹஜ்ரத் வசூலுக்காக போவாங்க. இப்ப பள்ளிவாசலுடைய வசூல், மதரசா வசூலுக்கு போவாங்க, நடந்தே போவாங்க. ஒரு கார்ல போலாம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப போறவங்கள்ட்ட கூட உள்ளவங்க சொல்றாங்க, அதற்காக என்ன செலவு வருகிறதோ, சாப்பாட்டு செலவு, பிரயாண செலவுல கூட என்ன வசூல் செய்யப்பட்ட பணமோ அதில் இருந்து எடுப்பதற்காக தயங்குவார்கள். சொல்லுவாங்களா, இந்த காசு செலவழிக்க வேணாமே, நம்ம சொந்த காசை போடுவோமே, நம்மளால அதையா செய்யும் என்று சொல்வார்களாம். இப்ப கூட போன ஒரு சாத்தி சொல்றாரு, அந்த மாவட்டங்கள்ல போய் வசூல் செய்யப்படுற நேரத்துல எல்லா உலமாக்கள், எல்லா செல்வந்தர்களுக்கும் தாஜுதீன் ஹஜ்ரத் வழி தெளிவாக தெரிந்திருக்கிறது. அவங்க சொல்லுவாங்களா, பள்ளிவாசல் ஹஜ்ரத் வந்துட்டாலும் ஏதாவது பள்ளிவாசலுக்கு மாசாக இருக்கும். வாழ்ற காலத்துல வசூல் செஞ்சு எதுக்காக அப்படின்னா, தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக அல்ல, தான் பெரிய கட்டிடம் கட்டுவதற்காக அல்ல, ஒரு பள்ளியை, ஒரு சமுதாயத்தை, ஒரு கல்வியை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்திலே பாடுபட்ட உத்தம மகான்கள் ஒருத்தவங்க. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, தவறுகளை எளிமையாக கண்ணியம் குறைவில்லாமல் சுட்டி காட்டுவதில் ஹஜ்ரத் சிறந்த உதாரணம். நான் வந்த இமாமத் வந்த காலங்கள்ல நான் பெருசா தலப்பா போட மாட்டேன். நான் தலப்பா போடுவது சுன்னத்தான விஷயங்கள்ல ஒண்ணு, போடாமல் இருக்கலாம் என்றாலுமே கூட போடுவது கம்பீரம். ஹஜ்ரத் அவர்கள் ஒரு 5-6 தடவைகளுக்கு மேலாக என்னை சந்தித்து, ஏறத்தால் ஹஜ்ரத்துடைய தலப்பா மட்டும் இந்த 4 இருக்குது, சொல்ல மட்டும் மாட்டாங்க, தனியா கூப்பிட்டு நீங்க தலப்பா கட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி கூட கூட்டிட்டு போய் தலப்பா வாங்கி கொடுப்பாங்க. இதுவெல்லாம்
பின்னால் பேசுவதல்ல, அந்த விஷயங்களை சரி செய்ய வேண்டும் நோக்கத்தில் கண்ணிய குறைவில்லாமல் ஒருவரை அழைத்து சொல்வது என்பது மிகப்பெரிய குணங்கள்ல ஒண்ணு. நான் இங்க வந்த காலத்துல அசா வளர்களை பிடிச்சிருந்தேன். நான் ஒரு ஜும்மால பதத்தவங்க தனியா கூப்பிட்டு இடது கையில பிடிக்குன்னு சொல்லல, சொன்னாங்க வலது கையில பிடிக்கணுமா இடது கையில பிடிக்கணுமா பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சொன்ன இடது கையில பிடிக்கணும். சரி, நீங்க வலது கையில பிடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு போனா. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, நான் உங்களுக்கு ஒரு பேர குழந்தை மாதிரி இது மாதிரி ஒரு அசாவை மாத்தி முடிங்க இப்படி செய்யணும்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயத்த கூட இப்படி செய்யலாமே, இப்படி பண்ணா நல்லா இருக்குமே. பசங்க தொப்பி போட மாட்டாங்க நிறைய பேர். ஒரு சுண்ணத்தான விஷயத்துல ஒண்ணு தொப்பி போட மாட்டாங்க. சில நேரங்கள்ல தொப்பி போடாம உள்ள வர அப்படி மிரட்ட மாட்டாங்க. தலையில தொப்பி இல்லாத மாதிரி தெரியுது, தலை திறந்திருக்க மாதிரி தெரியுது, நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகள்ல கூட ஒருவரின் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற விஷயத்தில் அவ்வளவு மேன்மைக்குரியவர்கள் அருமையான அல்லாஹ் நடிகார்களே. அதே போல ஹசரத்தை பத்தி இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. எந்த தவறுகள் விஷயத்திலேயுமே என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. கண்ணியத்தை கருதி தாமதமா சொல்லுவாங்களே தவிர யாரிடத்திலும் தவறு செய்கின்ற பொழுது தவறை சகித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க மாட்டார்கள். அருமையான அல்லாஹ் நடிகார்களே. அதே போல ஹசரத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய பன்முக சிந்தனை கொண்டவங்க. நீங்க தப்லீக்ல கூப்பிட்டீங்கன்னா தப்லீக் ஜமாத்துலயும் போவாங்க, 3 நாள் போவாங்க, கடைசியா 10 நாள் போறதாக பேர் கொடுத்திருந்தாங்க. சொன்னாங்க, என்கிட்ட வந்து என் வீட்டுக்காரம்மா சுகமா இருக்கணும் துவா செய்யுங்க, 10 நாள் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. தப்லீகிலே போவாங்க, அரசியல்ல கூட போவாங்க, சமுதாயத்திற்கு போவாங்க. சமீபத்தில் நடந்த மதுரையில ஒரு மிகப்பெரிய கட்சி நடத்தின ஒரு மாபெரும் மாநாடு, அது பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. நான் இடையில நாங்க நிப்பாட்டும் போது பார்த்தோம். நான் கூப்பிட்டு அசத்து கேட்டேன், அசத் நாங்க வாலிபர்கள் இந்த வெயில்ல நாங்க இவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களுக்கே சிரமமா இருக்குது, நீங்க எப்படி இது உட்கார்ந்து போறீங்க? போவோம், இருக்க வரைக்கும் போவோம், சமுதாயத்துக்கு தானே கூப்பிட்டா போயிட்டே இருப்போம். எங்க கூப்பிட்டாலும் போவாங்க. கடைசியா நடந்த எருப்பட்டி நடந்த வட்டாரத்தினுடைய ஒரு விழிப்பு நிகழ்ச்சி போன வாரம் நடந்தது. அது முடிஞ்சு வந்து சொல்றாங்க உலமாக்களை கூப்பிட்டு, ஏதாவது செய்யணும் விட்டுட்டு செஞ்சிடாதீங்க, நான் இங்க இருக்கிறேன், என்னையும் கூட கூப்பிட்டுக்கோங்க, நீங்க மட்டும் நன்மை சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நல்ல காரியமாக இருந்தாலும், யார் செய்தாலும், என்ன கொள்கையாக இருந்தாலும் செய்வது நல்ல காரியம் என்று தெரிந்து விட்டால் அதை ஆதரிப்பதிலே ஹசரத் அவர்கள் பன்முக சிந்தனை கொண்டவங்க. நீங்க தெரியும் உலமாக்கள் இல்லாத குணம், ஒருத்தர் ஆதரிப்பனா ஒருத்தர் மட்டும்தான், ஒரு கொள்கைனா ஒரு கொள்கை தான், ஒரு ஜமாத்னா ஒரு ஜமாத் தான். ஹசரத் அப்படி இல்லை. எதன் மூலமாக எல்லாம் சமுதாயத்திற்கு பயன் சேருமோ எல்லா வழிகளும் தன் நேரத்தை கொடுத்தார்கள். கடைசியாக திங்கட்கிழமை அன்னைக்கு அது கீழே விழுகிறதுக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட வாங்க காவக்காரப்பட்டி கஸ்துக்கு போயிட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, அங்க போலாம் வாங்க என்று சென்று அந்த பள்ளியாசை கஸ்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு நபருடைய மரணத்தின் சமயத்தில் தான் அந்த நபருடைய நலவான விஷயங்கள் வெளிவர வேண்டும். அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு இரையாக விடாமல், குறைகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் சில நபருடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், அதை பேசுவது என்பது தவறான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்சினு மௌதாக்கும் வகுஃபு அன் மசாபிஹிம், உங்கள் யாரேனும் மரணித்து விட்டால் அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசுங்கள், அவரின் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், அவரின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். வாழ்கின்ற காலம் வரைதான் பேச வேண்டும். எனவே அருமையான அல்லாஹ் நடிகார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பணிகளோடு சிறந்த பண்புடையவர்களாக உலமாக்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய நபராக இந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய கல்வி நிலையம் ஒரு ஹிஃபுது மரசா உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாபெரும் தியாகத்தோடு வாழ்ந்த ஒரு எளிமையான ஒரு மகானை, ஒரு ஹசரத் என்பதை நாம் எல்லாம் இழந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்குவானாக. ஹசரத் அவர்களுடைய மறுமை வாழ்வை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் நிரந்தரமான சுகத்தை நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாருக்கு சிறந்தரமான நல்ல பொறுமையையும் அழகான பகரத்தையும் ஹைரான ஆஃபியத்தான் நசீபாக்கி தருவானாக. ஹசரத்தோடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக மன்னிப்பானாக. ஹசரத் வாழக்கூடிய காலங்களில் என்னென்ன சேவை பற்றி எல்லாம் கவலை கொண்டிருந்தார்களோ அவற்றை எல்லாம் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நன் மக்களாக நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் நிரந்தரமான சொர்க்கத்திலே ஹஜ்ரத் அவர்கள் பட்ட எல்லா துன்பத்திற்கும் ஓய்வெடுக்கும் நிலையாக அல்லாஹ் சிறந்த ஒரு அன்பளிப்பையும் பகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி தொடரும்.